ஓகே, எஸ்கேப் ஜிம் ஆபி தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம ஜம்ப் பண்ணி போவோம். அடுத்த செக் பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்குள்ள நீங்கள் இன்னும் லைக் பண்ணிங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், சாக்லேட் அவன் வெண்டிங் மிஷினில் சாக்லேட் வேணும்னு சொல்லி ஆட்டி எல்லாத்தையும் கீழே வச்சுருக்கான். அதுதான் நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். ஐயோ, ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக நடந்துட்டேன். அப்படி கீழே இருக்கிறது பிளாக்காக என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. இங்கே பாருங்கள், கொக்கோ கோலா ஜூஸு எல்லாம் கீழே கிடக்குது. நெக்ஸ்ட் அடுத்த ரூமுக்கு போவோம். இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஓகே கைஸ், வாங்க நம்ம எஸ்கேப் ஸ்கூல் ஆபியில் இதே மாதிரி பார்த்தோம் தானே. எங்களுக்கே காமெடியா, அதாவது நிறைய கேம்லேருந்து கிடச்சது எடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே கைஸ், வாங்க அடுத்து இதுக்கு போய் மேலே ஏறி இறங்குறது பதிலாக நாங்கள் ஜம்ப் இருக்குது. ஐயோ, ஓகே கைஸ், நம்ம ஜம்ப் பண்ணியே போயிடலான்னு நினச்சேன். கீழே வந்துட்டேன். இந்த லேசர்லலாம் நாங்கள் பட்டவே மாட்டோம். எப்படி இப்போ இது பிளாக்கில் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இதுவும் நம்மளுக்கு ஈஸி கைஸ். நாமெல்லாம் எத்தனை ஆபிகேம் விளையாண்டு வந்திருப்போம். எங்களுக்கே இந்த டஃப்பாக அப்படியே அச்சஸில் அதில் இருக்கிற மாதிரியே நிறைய இதை எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இதில் ஒரு ஜம்ப்பு. நான் முக்கால்வாசி ஜம்ப் பண்ணி தாங்க போக வேண்டியது. எங்கேயும் அதே ஜம்ப் தான், கலராக நட்டு வச்சுருக்காங்க கல்ல. ஓகே, நெக்ஸ்ட் கீழே வந்துட்டேன்டா. சரி இல்லையே, சொல்லியே நுழைஞ்சிட்டேன். ஓகே கைஸ், நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் 4 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னது அவாய்ட் த பஞ்சிங் பேக். இதில் படாமல் போகணுமா? இதெல்லாம் ஈஸிடா. இதுக்கு மேலே ஓகே, இதில் ஜம்ப் பண்ணி போகணுமா? தண்ணியில் பட்டால் என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், 2 பேர் அடிச்சு கீழே கிடக்குறாங்க. நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நாம எஸ்கேப் ஆகும். இப்போ இங்கே ஒரு செக் பாயிண்ட். இது என்ன கீழே போயிட்டு வருது? அவ்வளோலாம் கீழே போகல. வாங்க நம்ம இதெல்லாம் சப்ப ரைட்டு, கண்டுக்காதீங்க. நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி போய் கீழே விழுந்தது பத்தாதான்னு கேட்குறீங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. எத்தனை டைம் கீழே வந்தாலும் பீரண்டா. ஓகே கேஸ், நம்ம ஒரு வழியாக அந்த லெவல் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு செக் பாயிண்ட். இவன் என்ன சொல்கிறான், இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும், கீழே கால் வச்சிடாதீங்கன்னு தான் சொல்லுவான். இங்கே பாருங்கள், கலராக கேண்டி. அங்கே பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஜிம்முக்கு வந்துட்டு என்னடா சாப்பிட உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னது, அங்கே ஒரு ஜெயிண்ட்டு காய் இருக்கான். நம்ம யாரா அது? என்னடா அது பல்லு மோசம்டா. ஐயோ, சொல்லியான்னு ஒதுங்கி போயிட்டேனே. ஓகே கேஸ், தள்ளுறா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு 2 3 4 5 அவ்வளோதான். என்னடா ஜம்பே பண்ண முடியாதோ இருக்குமோ? ஓகே கைஸ், இந்த டைம் மட்டும் நான் போகலின்னா வைங்க, அவ்வளோதான். அதனால பொறுமையாகவே போகிறேன். அவசரமே பட வேணாங்க, அவ்வளோதான். எங்கடா போகிறேன்? ஐயோ, வாய்க்கால் பிடிச்சி போட்டான். இது என்னது? அது உள்ள பீட்டோஸா? அது கேண்டி பர்கர்லாம் இருக்குது. எவனோட தலை கை காலெல்லாம் இருக்குங்க. இது மேலே குதிச்சு போக வேண்டியதாக இருக்குது. சாரிப்பா தம்பி, யார் பெற்ற பையனோ. ஓகே கைஸ், இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஓகே, இதுலேயும் ஜம்ப் பண்ணி போவோம். முதுகெலும்பு கைஸ், முதுகெலும்பு. இதுலேயும் பார்த்திங்கன்னா தாண்டியாச்சு. அடுத்த செக் பாயிண்ட். இது என்ன படிக்கட்டு? ஓகே, நாம் இந்த லேசரில் படாமல் போகணும். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு. இங்கே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது என்னது? இந்த கலர்லேயுமா பாடி கலர் இருக்குன்னு சொல்கிறக்குள்ள சேர்த்துட்டேன். பீட்ரூட்டு தொட்டால் லேசர் மாதிரி சளியாக நொறுங்கிட்டேனே. ஓகே கைஸ், இங்கே செக் பாயிண்ட் இருக்கா? அப்பாடா, செக் பாயிண்ட். இது என்னதுடா அது? என்னதுடா அது? ஓகே, இந்த சர்க்கிளில் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஜம்ப்பு. அவ்வளோதான் கைஸ், இங்கே வந்துட்டோம். இதுக்கு மேலே என்னதான் கூட்டிகிட்டு போகுது. சரி, நம்ம பாட்டுக்கு அதோட வழியில் போவோம். இன்னும் ரொம்ப நேரமாக எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. அவ்வளோதான், இதுக்குள்ளேயே வந்து செத்துட்டேன்னா. செக் பாயிண்ட் எப்படிலாம் செக் பாயிண்ட்? யாரா நீ? சாரிப்பா, ஐ ஆம் சாரி. டியா என்னன்னு தெரியல. இங்கே ஒரு டோர் இருக்குது, வாங்க எஸ்கேப் ஆகும். யாரா நீ? சரி, யாரா இருந்தால் என்ன ஸ்விம்மிங் பண்ணணுமோ? நல்ல வேலைங்க, கீழே பார்த்தேன், ஒட்டுந்தேன். சளியாக நொறுங்கிருக்கேன். க்ளோஸ்டு. இப்போ நான் எங்கே போகணும்? இங்கே இருக்கா செக் பாயிண்ட்? அங்கே செக் பாயிண்ட் இருக்கிற மாதிரியே இருந்துச்சா? அதான். ஓகே வாங்க கைஸ், நம்ம இங்கே ஒரு ஜம்ப் பண்ணி போவோம். எங்கே போகணும்? அங்கே இருக்குது பாருங்கள். வாங்க, இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்னும் போக முடியல, போயிட்டேன். எப்படி எங்களுக்கே சவாலாக. இது என்ன மேஸா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போவோம். ஐயோ, இந்த மேஸுனாலே நம்மளுக்கு குழப்புமே. இந்த வழியாக இல்லை, வேறு எங்கே போகிறது? இந்த மேஸை நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகி சட்னி ஆகிருக்குதுங்க.
ஐயோ முட்டுச்சந்தில் நான் மாட்டினேன். நெக்ஸ்ட் இப்படி வந்துட்டு வேற எங்கே போகிறது? இப்படி போவோம். இங்கே ஒரு வழி போகுது. இப்படி சுற்றி இங்கே ஒரு வழி இருக்குது. இதுன்னுது அடப்பாவமே சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டேங்க. எப்படி தாண்டா போகிறது? ஓகே கேஸ், நம்ம அங்கே வழி இல்லை, ஒன்று இங்கே தான் போயாகணும். ஓகே, இப்போ இங்கே 2 பகுதியாக பிரியுது. நம்ம இங்கே போய் பார்ப்போம். முட்டுச்சந்து மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு முட்டுச்சந்து, இங்கே தான் ஆரோ மார்க் இருக்குடா. ஆரோ மார்க் இதுக்கு மேலே எங்கே போகிறது? இங்கேயோ கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. இது என்னதுடா? டேய் என்னடா இது ஜிம்மா இல்லை வேறு ஏதாச்சும் லாவா போயிட்டுருக்கு கைஸ்? நெருப்பு குழம்புடா பார்ப்போம். ஓகே கைஸ், கடைசி ஜம்ப் பண்ணி போயாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே போவோம். சார் அவ்வளோதாண்டா தம்பி, ஸ்பின் பண்ண தெரியுமா? ஓகே கைஸ், நல்லா பண்ணுறான். நாம தான் ஷார்ட் கட் யூஸ் பண்ணி போகலான்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக தான் போகணும். இவன் என்ன பேசுகிறான்னா இது தாண்டி போகணும்னு சொல்லுவான். வேறு என்ன, வாங்க போவோம். ஈஸி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சு. வேறு என்ன போகணும்? இப்படியா? ஓகேடா, ரொம்ப தூரம் நம்மளை நடக்க வைக்கிறாங்க. ஓகே கேஸ், என்னமோ சொல்கிறேன். நம்மளுக்கு என்ன, நாம் இப்போ அந்த எல்லோ கலரில் கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போவோம். சாரி, ஒயிட் கலர் மன்னிச்சுங்க. இங்கே ஒரு செக் பாயிண்ட் பார்த்துட்டேன். உன்னை அவுட் ஆனாலும் இங்கேருந்து தாங்க வருவோம். நெக்ஸ்ட்டு திரும்பியும் ஏன் இல்லை நான் ஏறுவேன். வாங்க மேலே போவோம். எவ்வளோ தூரம்? ஹெலிகாப்டர் அப்பாடி எஸ்கேப் ஆகிட்டான். செக் பாயிண்ட் ஆடப்பாவி. நம்மளுக்கு டச் த பேராஷூட் அண்ட் ஜம்ப். டச் பண்ணிட்டேன், ஜம்ப் பண்ணுறேன். இதுக்குள்ள லேண்ட் ஆகுமா? இதெல்லாம் ஈஸிடா, ஈஸி. என்ன இப்படி பவுன்ஸ் ஆகிறான்? சரி விடுங்க. அங்கே ஏரோ மார்க் இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்? நான் லெட்ஸ் கண்டினியூ அவர் லெசன் போகிறேன். இங்கே தான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். நான் ஏரோ மார்க்கு தான் நம்புவேன். கேஸ், இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குது. வாங்க கீழே போகணும். டெலிபோர்ட் பண்ணி விட்றாங்க. இது என்னது? ட்ரைனேஜ், எலி, பேப்பர். இதை தொட்ட ஒன்றும் ஆகாது. எப்படி? ஐயோ, கீழே வந்துட்டேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. திரும்பி இங்கேருந்து வரணுமா? பாடி. ஓகே கேஸ், இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அமுக்கம் போயிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க அமுக்கிடுவோம். வாட்சப். ஓகே கேஸ், செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த டன்னுக்குள்ளேயே போவோம். அவன் பாருங்க, அங்கே வச்சு நம்மளை ஏமாற்ற பார்க்குறான். ஓகே, உள்ளே போவோம். நெக்ஸ்ட்டு எலி, பேப்பர், சாண்ட்விச். இது என்னது? ஐயோ, இது மேலே ஜம்ப் பண்ணிடணும். ஓகே கேஸ், இந்த வழியே போயிடலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. ஈஸியாக நடந்தே போயிடலாம். அவ்வளோதான். இங்கே மட்டும் ஒரு ஜம்ப்பு. ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இன்னும் லைக் பண்ணலீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, நீங்கள் பண்ணாததுனால தான் நான் கீழே வந்து செத்து போயிட்டேன். ஓகே கேஸ், வாங்க இப்போ கீழே விழுகாமல் போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த வழியாக போய் இப்படி வரணும். சரி, இதுதான் வெளியில் போகிற வழியாக. திரும்பி நேரமாற்றி செக் பாயிண்ட் இருந்தா. ஓகே கேஸ், ஒரு வழியாக இந்த கேமை முடிச்சாச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சுட்டாங்க. அவங்க செக் பாயிண்ட் பிடிச்சிடலாம். இங்கே வேறு என்னென்ன இருக்குது? இங்கே ஒரு கேம் இருக்குது, நியூ அப்படின்னு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன்னி கேம்ஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இது பண்ணுங்கள். இது என்னது? ஏதோ தொட்டேன், எது ஒன்று வருது. சரி விடுங்க, என்னமே காணும். சரி, ஸ்பீடு என்னது? ஸ்பீடு ஏங்க இது மாதிரி கேம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, நான் இந்த கேமில் போய் தெரியாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டை தொட்டுட்டேன். அதனால தான் யார் காமிக்கிறாங்க. ஓகே, ஜம்ப்பு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. ஸோ இதோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதை ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிஷான். பாய்.